என்ன வெறும் 2.77 lakhs எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல உங்களால KTM Duke 390 வாங்க முடியுமா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஆமா மக்களே, KTM Duke 390க்கு ஒரு நியூ பேஸ் வேரியன்ட் வந்து KTM இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பேஸ் வேரியன்ட் ரெகுலர் 390 கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 80,000 rupees பிரைஸ்ன்றது வந்து கம்மியா இருக்கு. ஸோ இந்த வீடியோல ரெகுலர் 390க்கும் இந்த பேஸ் வேரியன்ட்டுக்குமான டிஃபரன்சஸ் என்னென்ன, எந்த வகையில காஸ்ட் கட்டிங் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்டோமொபைல் கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெகுலர் டியூக் 390 இப்போ உங்களுக்கு டியூக் 390 ஆர்னு சொல்லி டினோட் பண்றாங்க. வேற இந்த நியூவா இன்ட்ரோடியூஸ் ஆன பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு நார்மலா டியூக் 390 அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ வேரியன்ஸ் வைஸ் வந்து இந்த நேம் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி டிசைன் லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு ரெகுலர் 390யும் இந்த பேஸ் வேரியன்ட்டுக்கும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. கம்ப்ளீட்லி சிமிலரா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க டிசைன் பொறுத்தளவுக்கு. ஸோ இது இந்த பேஸ் வேரியன்ட் வாங்குறவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கும் ரெகுலர் 390ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்களோ அதுல இருக்க கம்ப்ளீட் ஹார்ட்வேர்ஸை இந்த பேஸ் வேரியன்ட்லயும் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எந்த விதமான காஸ்ட் கட்டிங்கும் ஃபீச்சர்ஸ் வைஸ் பண்ணல. ஃபீச்சர்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரெகுலர் 390ல இருந்த அதே 5 inch கலர் TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், LED ஹெட் லேம்ப்ஸ், LED டெயில் லேம்ப்ஸ், பைடைரக்ஷனல் குவிக் ஷிஃப்டர்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்லிப்பர் கிளட்ச், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, லான்ச் கண்ட்ரோல், ஃப்ரண்ட் அட்ஜஸ்டபிள் WB அபெக்ஸ் சஸ்பென்ஷன், டியூவல் சேனல் ABS, சூப்பர் மோட்டோ ABS மாதிரி எல்லா பிரீமியம் ஃபீச்சர்ஸும் இந்த பேஸ் வேரியன்ட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஏண்டா எதை கேட்டாலும் சிமிலரா இருக்குன்ற அப்ப என்னதாண்டா இந்த ரெண்டு வண்டிக்குமான டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த வெஹிக்கிளோட ஹார்ட், அதாவது இன்ஜின். ஸோ இன்ஜின் பொறுத்தளவுக்கு ரெகுலர் டியூக் 390ல உங்களுக்கு 399cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட பவர் ஸ்பெக்ஸ் பொறுத்தளவுக்கு 46 PHP and 37 Nm ஆஃப் டார்க்ன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்குலாம் தனி திறமை வேணும். அண்ட் இந்த பேஸ் வேரியன்ட்ல உங்களுக்கு இன்ஜின் டவுன் சைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 349.5cc லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் தான், ஆல்மோஸ்ட் ஒரு 350cc இது. ஸோ இதோட பவர் ஸ்பெக் பொறுத்தளவுக்கு 41 bhp and 33.5 Nm ஆஃப் டார்க்ன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பரவாயில்ல, ஒரு 350cc உங்களுக்கு 40 bhp மேல பவர் அண்ட் 30 Nm ஆஃப் டார்க் மேல வந்து பவர் கொடுக்குதுன்றது எனக்கு பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான விஷயம் தான் இதுவும். ஸோ உங்க 3 lakh பட்ஜெட்டுக்குள்ள டியூக் 250 இல்ல சம் அதர் பைக்ஸ் நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இந்த வெஹிக்கிளையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கலர் ஆப்ஷன்ஸ்லயும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பேஜ்ல இருக்கிறது ரெகுலர் 390 ஆரோட கலர் ஆப்ஷன்ஸ். ஸோ மொத்தம் 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேஸ் வேரியன்ட்டோட கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பேஜ் தான். ஸோ இதுலயும் 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைசிங் பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2.77 lakhs எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இருந்து இந்த நியூ டியூக் 390 பேஸ் வேரியன்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பைக்கை பத்தினா உங்க தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்டோமொபைல் கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் வந்து முடிஞ்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.